வணக்கம். நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீ டைம் கருப்பட்டி கேக் பார்க்கலாமா. இந்த ஸ்வீட்னஸ் கருப்பட்டியை யூஸ் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவில் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம காஃபி குடிக்கிற டயத்துக்கு இந்த கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஈஸியாகவும் செய்யலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக மென்மையாக இருக்குது, பிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆரோக்கியமான இந்த கருப்பட்டி கேக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதாவது வீட்டில் நமக்கு மெஷர்மெண்ட்டு இந்த கிளாஸை வச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் இதை எடுத்திருக்கேன். இந்த உலக்கினுடைய அளவும் இந்த டம்ளரினுடைய அளவும் ஒரே அளவு தான். அதனால தான் நான் இது ரெண்டையுமே நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம மெஷர்மெண்ட்டு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, 100-250 கிராம் மெஷர்மெண்ட் பாக்ஸ், அது இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை உபயோகப்படுத்தி இன்றைக்கி இந்த அளவுகள் எடுத்திருக்கேன். இந்த 2ல் உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதே அளவில் நான் 2 கிளாஸ் கருப்பட்டியை நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது கத்தியை வச்சு நல்லா சீவி எடுத்துக்கணும். துண்டு துண்டாக தட்டக்கூடாது, சீவி எடுக்கணும். இதில் ஜாதிக்காய் பொடி ஆப்ஷனல் தான். ஜாதிக்காய் பொடியும் பட்டை பொடியும் எடுத்திருக்கேன். இது 2 ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எசன்ஸ் சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது உங்களுடைய ஆப்ஷனல், உங்களுடைய விருப்பம். இப்போ இதில் பால் பவுடர் நான் சேர்க்க போகிறேன். அதனால் நான் இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது போல் நான் எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை நான் இது போல் தட்டி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதை எடுத்துருந்தேன். இதே அளவுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் நான் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்த மாவு அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜாதிக்காய் பொடியும் பட்டை பொடியவும் இந்த மாவோடு சேர்த்து வச்சிடலாம். நம்மளுடைய கருப்பட்டி கேக் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். இது 1 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்தது பேக்கிங் சோடா வேணும். அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, அல்லது 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடியாக இருக்குது. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம கருப்பட்டியில் நம்ம 2 டம்ளர் எடுத்தோமா, அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்துட்டு கருப்பட்டி தண்ணியாக தான் வைக்கணும். இதை பாகுபதம் வேண்டாம், அந்த தூசிலாம் எடுக்கிறதுக்காக வடிகட்டணும். இப்போ நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு ஈரமில்லாத பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே கேக்கு குக்கீஸ் ஐட்டங்கள்லாம் பண்ணும் பொழுது பாத்திரங்கள்லாம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் 2 முட்டையும் நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எசன்ஸ் சேர்க்குறதாக இருந்தால் இந்த முட்டை கலவையை கூட சேர்த்துக்கோங்க. இந்த டயத்தில் நீங்கள் எசன்ஸ் சேர்க்கணும். இப்போ இது நல்லா கலந்து ரெடியாக இருக்குது. இப்போ நான் உருக்கி வச்சுருக்கிற பட்டர் 1/2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். இந்த பட்டர் ஹோம்மேடு பட்டர் தான், வீட்டில் நான் ரெடி பண்ணது. இப்போ நம்ம டம்ளர் அளவில் எடுக்கிறதுனால இந்த அளவுகளை நான் உங்கள்கிட்ட டம்ளர்லேயும் காட்டியிருக்கேன். 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. இதை நம்ம இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ கருப்பட்டி தண்ணீர் ரெடியாக இருக்குது. இப்போ இதையும் வடிகட்டி கொஞ்சம் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாகு பதம் வேண்டாம், கரைஞ்சால் மட்டும் போதும். இந்த கருப்பட்டி கேக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கருப்பட்டி காஃபி பிடிக்கிற ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கெலாம் இந்த கேக் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆனால் கருப்பட்டி தண்ணி நல்லா ஆறின பிறகு தான் இந்த முட்டையோடு சேர்க்கணும். இல்லைன்னா முட்டை வெந்துடும். அப்புறம் சின்ன சின்ன துண்டு துண்டாக முட்டை எல்லாத்தையும் திருதிரியாக ஆகிடும். அதனால் ஆறின பிறகு
கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவை வந்து நம்ம சலித்து சேர்த்துக்கலாம். இது 2 அல்லது 3 பிரிவாக உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவில் நீங்கள் பிரித்து இந்த மாவை கலந்து சலித்து இந்த முட்டை கலவையோடு கலந்து விடணும். நம்ம பால் பவுட்ரு சேர்த்துருக்கிறதுனால சிறு சிறு துண்டுகள்லாம் இது போல் இருக்கும். நல்லா இது போல் எடுத்து விட்டுக்கோங்க. மாவை கலக்கும் பொழுதும் ரொம்ப ஸ்பீடாக கலக்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே முட்டையை வந்து நம்ம அடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஏர் பபிள்ஸ் கொஞ்சம் இருக்கும். நம்ம இதை வந்து ரொம்ப ஸ்பீடாக கலக்கும் பொழுது கேக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும். அதனால் மெதுவாக சாஃப்டாக கலந்துக்கோங்க. இந்த கேக்கு மாவில் வந்து வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. நம்ம ஹெல்த்தியான கோதுமை மாவும் கருப்பட்டியும் கலந்துருக்கோம். வாசனைக்கு நம்ம வந்து பட்டை பொடியும் ஜாதிக்காய் பொடியும் சேர்த்துருக்கோம். விருப்பப்பட்டால் நீங்கள் இது 2ஐயும் லெஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. எசன்ஸில் எதுவும் நம்ம இதில் சேர்க்கலை. ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் சாஃப்டாக கலந்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து பேலன்ஸ் இதுலேயும் ஊற்றிக்கிறேன். இது போல் விஸ்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் நமக்கு வந்து கட்டிகள் விடாது. இப்போ மாவு வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நான் மோல்டு ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட மோல்டு எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயில் வந்து இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிரெட் டின் எடுத்திருக்கேன். அதில் தான் இப்போ நான் இந்த கேக் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ப்ரெட்டுன்னு சொல்லலாம். இப்போ இதில் வந்து நான் நல்லா டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் ஏர் பபிள்ஸு வந்து உள்ளுக்குள்ளே வந்து நிற்கும். அதை எடுத்து விட்டுக்கோங்க. இது மேலே வந்து நம்ம கார்னிஷ்க்கு வந்து விருப்பப்பட்ட நட்ஸு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை நட்ஸ் எதுவும் இல்லாமலும் அப்படியே கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். நான் இதில் வந்து கொஞ்சம் பாதாம், முந்திரி பருப்பு, வால்நட்ஸ் இந்த 3 எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. மேலே நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய கருப்பட்டி கேக்கோட மாவு ரெடியாக இருக்குது. நான் இதில் வந்து அடுப்பு குக்கர் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடியில் வந்து ஒரு பிளேட்டு வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம கருப்பட்டி கேக் வந்து மாவை வச்சிடலாம். அரை மணி நேரம் வந்து நம்ம வேக வைக்கணும். கரெக்டாக எனக்கு வந்து 30 நிமிஷம் ஆச்சு. நான் வந்து வெயிட்டை எடுத்துட்டேன். நான் மறந்து போய் குக்கரை ரொம்ப அழுத்தி இந்த வெயிட் எடுத்ததுனால கையில் கொஞ்சம் சூடு பட்டிருக்கு. நீங்கள் வந்து முதல்லையே வெயிட்டெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹீட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கேக் ரெடியாக இருக்குது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஆறட்டும். கேக் வந்து ஆறியிருக்கு. ஆறின பிறகு இப்படி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக வருது இல்லையா. இப்போ நம்ம வந்து பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல மெரூன் கலரில் பார்க்கவே அருமையாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் அருமையான ஒரு கேக்
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை கட் பண்ணுறதுல வந்து நான் 1 இன்ச்சு அளவில் வந்து நான் இதை கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவில் நீங்கள் துண்டுகள் போட்டுக்கலாம். நான் அந்த பிரெட் ஸ்லைஸ் பண்ணுறது மாதிரியே கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் 1 இன்ச்சு அளவில் வந்து நான் இதை கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1/2 இன்ச்சில் வந்து கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க. அல்லது பிரெட் ஸ்லைசர் இருக்குது, நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.